சிவன் எப்படி யானை தலையை வைத்து விநாயகரை உருவாக்கினார்? புராண காலத்தில் பார்வதி தன் உடலிலிருந்து மஞ்சளை கொண்டு ஒரு அழகான குழந்தையை உருவாக்கினாள். அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து, நான் குளிக்கிறேன், யாரையும் உள்ளே விடாதே என்று காவலாக நிறுத்தினாள். அந்த குழந்தையே பின்னாளில் விநாயகர். சில நேரத்தில் கைலாயத்துக்கு திரும்பிய சிவன், நான் உள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆனால் அந்த குழந்தை, அம்மாவின் ஆணை, யாரையும் விட முடியாது என்று தடுத்தது. இதை கேட்ட சிவன் கோபமடைந்து தன் திரிசூலத்தால் அந்த குழந்தையின் தலையை துண்டித்தார். குளித்து வந்த பார்வதி தன் மகன் தலையற்ற நிலையில் இருப்பதை பார்த்து உலகமே அதிரும் அளவுக்கு துக்கத்தில் அழுதாள். அவளின் துயரத்தை தணிக்க சிவன் தேவர்களை அழைத்து, வடக்கு திசையில் தலை திரும்பி கிடக்கும் முதலில் காணப்படும் உயிரின் தலையை கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டார். தேவர்கள் கொண்டு வந்தது யானையின் தலை. சிவன் அந்த தலையை குழந்தையின் உடலில் இணைத்து தன் தெய்வீக சக்தியால் உயிர் கொடுத்தார். அந்த நொடியிலே விநாயகர் மீண்டும் உயிர் பெற்றார். சிவன் விநாயகருக்கு வரமாக கூறினார், எந்த செயலையும் ஆரம்பிப்பதற்கு முன் உன்னை வணங்க வேண்டும். ஞானம், புத்தி, தடைகள் நீக்கும் சக்தி உனக்கு உண்டு. முழு உலகமும் உன்னை முதல் கடவுளாக வணங்கும். அன்றிலிருந்து யானை தலையுடன் பெரிய காதுகள், ஞானத்தின் சின்னமாக விநாயகர் உலகமெங்கும் போற்றப்படுகிறார். ஆன்மீக கதைகள் மன நிம்மதியை தரும். விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.